மாதா, பித்தா, குரு, தெய்வம். இத தான் வந்து இந்த ஆர்டர் வைஸ் நம்ம வணங்கணும். ஆமா. ஆனா நம்ம எப்படி வணங்குறோம்? தலைகீழ வணங்குறோம். முதல்ல கடவுள வணங்குறோம். அதன் பிறகு ஒரு குருட்ட போய் குரு ஏத்துக்கிறோம். அதுக்கப்புறம் தான் தாய் தகப்பனார வணங்குறோம். ஆனால் முறைப்படி பார்க்க போனால், முதல்ல நீங்க தாயார தான் வணங்க வேண்டும். அதுதான் இந்த உலகத்துல நம்மள வந்து கொடுத்தவங்க. அதன் பிறகு வெறும் தாய் மட்டும் இல்ல, தகப்பனார் இல்லாட்டி நம்ம பிறந்திருக்க முடியாது. அதனால் 2வது தகப்பனார வணங்க வேண்டும். இந்த 2 வணங்குனதுக்கு அப்புறம் 3வது கடவுள வணங்கலாம்ல. ஆனா என்ன சொல்றாங்க, 3வது குரு வணங்குன்னு சொல்றாங்க. கடவுளுக்கு முன்னால் குரு. இந்த குருன்னு சொல்ற யாருன்னா, பேசும் தெய்வம். இந்த கடவுள்ன்னு சொல்றோம்ல, அந்த ஓகே. கடவுள் பேச மாட்டார். இந்த கடவுள் பேசுவார். ஒரு உண்மையான நல்ல குரு உங்களுக்கு கிடைச்சிட்டாருனால், அந்த குருட்ட போயி நம்முடைய எல்லா இன்பத் துன்பங்களுக்கும் நீங்கள் அவங்களிடத்தில் இத செய்யலாமா? வேண்டாமான்னு அவங்கள்ட்ட போய் கேட்க முடியும்.